என்னுடைய ஊருக்கு போகும்போது போற வழியில நிறைய பாம்பு புத்துலாம் இருக்கும். அந்த பாம்பு புத்துக்கு அங்க இருப்பவங்க எல்லாம் பொத்துக்குள்ள லிட்டரா பால் ஊத்துவாங்க. என்னமோ அந்த பாலெல்லாம் குடிச்சு எல்லா பாம்பு ஜிம்முக்கு போற மாதிரி. அப்போதான் நான் யோசிச்சேன், குடிக்காத பாம்புக்கு ஏன் பாலை ஊத்துறாங்கன்னு நான் நினைக்கும் போதுதான் ஒரு அருமையான விஷயம் கிடைச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். பார்க்க முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் உங்க டீம்டா அல்மல். வாங்க டாபிக்ல போலாம். இப்போதான் நம்ம வீடுகள்லாம் மேட்ச் பாக்ஸ் மாதிரி பக்கத்துல கட்டி இருக்காங்க. காலையில ஏஞ்சி ஜன்னலை திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல செய்யற கருவாடு குழம்பு வாசனையும் அது சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு நடக்கிற சண்டையும் தான் பார்க்க முடியும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு ஒரு வீடு இல்லாம 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு தாங்க இருக்குமா, அதுவும் குடிசை வீடு தானா. இந்த நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பக்கத்து வீட்டுல சொல்லணும்னா படத்துல வர மாதிரி முனுசாமி பஞ்சாயத்து பால் டாய்லெட் குடிச்சிட்டான்னு இப்படி 1/2 கிலோமீட்டர் இருப்பவங்களுடைய காதுக்கு கேட்குற மாதிரி கத்தி சொல்லணும். இந்த 2 வீட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செடிங்க கொடிங்க மரங்கன்னு ஒரு அமேசான் காட்டுக்கு நடுவில் வாழ்ற மாதிரி ஃபீலிங் வருமா. இப்போ நம்ம டெய்லி நியூஸ்ல குறைஞ்சதும் 5லேருந்து 10 ஆக்சிடென்ட் நியூஸ் இருக்கும். அதே போல அந்த காலத்துல எல்லாம் மனுஷங்க அதிகமா சாவறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு தாங்க. ஸோ அதுல இருந்து தப்பிக்க தான் அந்த காலத்துல பாலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா இல்லைனாலும் ஒரு சீசன்ல 2-3 மாசம் அந்த சீசன்ல மட்டுமே தான் பாம்புங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி முட்டை போட்டு முட்டையிலேருந்து பாப்பா பாம்புங்க வரும். இருக்கிற பாம்புகளை என்ன பண்ணாலும் பாப்பா பாம்புங்க வந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ பாம்புங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தான் அந்த காலத்துல பொத்துக்குள்ள பாலை ஊற்ற ஆரம்பிச்சாங்க. பாம்புங்க ரீப்ரொடியூஸ் பண்ற அந்த சீசன் சொன்னல, அந்த சீசன்ல கேர்ள் பாம்போட உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வருமா. இதனால பாய் பாம்புங்க எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பாய் பாம்பு கேர்ள் பாம்பை ரீப்ரொடியூஸ் பண்ணி முட்டை போடுமா. ஸோ பாம்புங்க ரீப்ரொடியூஸ் பண்ற அந்த சீசன்ல பாலை எடுத்துக்கிட்ட புத்துக்குள்ள ஊட்டிட்டா கேர்ள் பாம்போடைய உடம்புல பத்து அந்த ஸ்மெல் வராம தடுக்கும். இதனால பாய் பாம்பு வராது, பாப்பா பாம்புங்களும் பிறக்காது, பாம்புகளுடைய பாப்புலேஷனும் கண்ட்ரோல் ஆயிடும். உலகத்துல பாம்புகளுடைய உடம்புல இருந்து ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ற பவர் பாலுக்கு மட்டும்தான் இருக்குன்னு எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் நினைக்கும் போது தலைலாம் சுத்துதுங்க. அந்த காலத்துல இருந்தவங்க இப்ப இருந்திருந்தா நாசாக்கே சவால் விட்டு இருந்திருப்பாங்க. அந்த காலத்து ரொம்ப இப்ப கொஞ்சம் கம்மி தான். வீட்டுக்குள்ள கடைக்குள்ளலாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய கல்ல கயிறுல கட்டி வாசல்ல தொங்க விட்டு இருப்பாங்க. யாராவது வீட்டுக்குள்ள வரும்போது தெரியாம தலையில பட்டுச்சுன்னா கோமா ஸ்டேஜ்க்கே போயிடுவாங்க. இதை டிஸ்டி கல்லுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாரோடைய வாசல்லையும் இருக்கும். இந்த டிஸ்டி கல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்கும், அதுக்கு கீழே லெமன் இருக்கும், அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய கல் இருக்கும், சம்டைம்ஸ் சங்கு இருக்கும், இல்லைன்னா தேங்காவோட கொட்டாங்குச்சி இருக்கும், கடைசியா பிளேடு ஆணி கத்தின்னு ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துல மனுஷங்க அதிகமா சாப்பிட்றதுக்கு காரணம் பாம்பு கடிச்சுதான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தரை கடிக்குதுன்னா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பல மைல் தூரம் ஆகும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் சிட்டியில மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் அவர் பாம்பு கடிச்ச இடத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டை எப்படி ஃபர்ஸ்ட் எய்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க. நம்ம லாஸ்ட்ல இருந்து போலாம். நான் சொன்ன மாதிரி ஆணி கத்தி பிளேடுன்னு சொன்னல, இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சதுன்னா அந்த இடத்த ஒன்றே கீறிடணும். அப்போதான் அவருடைய உடம்புல இருந்து ஈஸியா விஷத்தை எடுக்க முடியும். செகண்ட், இவ்வளோ பெரிய கல்லை கையில கட்டி வாசல் தொங்க விட்டு இருப்பாங்கன்னு சொன்னல, அதோட பேரு கூட படிகாரம் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டெட்டாலுக்கு சப்ஸ்டியூட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சங்கு இல்லைன்னா கொட்டாங்குச்சி. இது எதுக்குன்னா இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சுன்னா அவருக்கு மருத்துவ இலை கொடுக்கறதுக்கு அந்த டைம்ல போய் கிச்சன்ல தேட முடியாதனால இதை ஒரு வெசல்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் லெமன்
இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு தலைக்கு ஏறிடுச்சுன்னா பிரெயின் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எந்த ஒரு சென்ஸும் ஒழுங்கா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் டேஸ்ட் சென்ஸ். இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கடிக்கும் போது அது ரொம்ப சீட்டா இருந்துச்சுன்னா விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். இதை இன்னும் டபுள் செக்கிங் பண்றதுக்கு தான் அந்த லெமன் எடுத்து கடிக்க சொல்லுவாங்க. இப்போ நம்மெல்லாம் கடிச்சா புளிப்பா தான் இருக்கும். ஆனா அவர் கடிக்கும் போது ஸ்வீட்டாவோ காரமாவோ இருந்தா அவரை காப்பாற்ற முடியாது, விஷம் அவருடைய உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சுன்னு அர்த்தம். இதுல இல்லாம ஒரு கருப்பு கலர்ல கயிறை தொங்க விட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமே இந்த கருப்பு கலர் கயிறு எதுக்குன்னு. ஆமாங்க, பாம்பு கடிச்ச உடனே விஷம் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கதா இந்த கயிறு எடுத்து உடனே கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது விஷம் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது தெரியாம சொல்லிட்டேன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாம்பு கடிக்க வந்தா புடிங்கிடுங்க பல்லு, மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல்